பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஏன் பார்க்கிறீர்கள்? புல்லாங்குழல் ஓசை கேட்டு வரவில்லை. தங்கள் அம்மா தான் சொல்லி அனுப்பினார்கள், அதுதான் வந்தேன். அம்மாவுக்காக வரவில்லை, நான் விரும்பினேன், நீ வந்தாய். நீங்களா? காளிங்க நிகழ்ச்சிக்கு பிறகு அடிக்கடி எனக்கு உன் நினைவு தான் வருகிறது. கேள் ராதா, நான் எப்போதும் உன் துணையாக இருந்துவிட ஆசை. உண்மையாக சொல்லுகிறீர்களா? உனக்கு சந்தேகம் எதற்கு? நான் படும் வேதனையை எப்படி சொல்லுவது? வரும் பௌர்ணமி என்று உன்னை நான் எதிர்பார்ப்பேன். நீ வருவாயா? ராதா, தலையை ஆட்டாமல் இரு. பின்ன முடியவில்லை, நீ அசையாமல் இருக்க வேண்டும். நந்தராஜனே, நம் கிருஷ்ணனை கூப்பிடுங்கள். கண்ணப்பா, எழுந்து வா. இன்னும் வையுங்கள். இன்னும் வையுங்கள். இன்னும் வையுங்கள். எடுத்து வையுங்களேன்.
ஏன் தயங்குகிறாய்? எனக்கே புரியவில்லை. என்ன ஆச்சரியம்? பலராமா, என்ன இது? இதுதான் அன்பின் மகிமை. அன்பின் மகிமையா? ம். அன்புக்கு என்ன விலை என்று இப்போதுதான் புரிந்தது. கண்ணா, அங்கே போகலாம். எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள். எப்படி சொல்வேன் ராதி? இந்த பூமியில் இது எனக்கு முதல் தோல்வி. இருந்தும் இந்த தோல்வி இன்பமான தோல்வி. அன்புக்கு பெருமை தருகிறீர்கள் நீங்கள். அதுதானே உங்கள் கருணை. ராதி, பக்தி மட்டும் இருந்தால் போதும். ஆடம்பர பூஜை எதற்கு? இலையோ பூவோ பழமோ நல்ல மனதுடன் படைத்தால் போதும். நம்மை உணர்வுதான் அடிமைப்படுத்துகிறது. அடிமையிடத்தில் உணர்வை தவிர வேறெதுவுமே இருக்காது. இருப்பதையெல்லாம் என் பிரபுவிடம் தந்துவிட்டேன். ராதா, ராதா, வருகிறேன் அம்மா. எங்கள் கிராமத்திலும் தங்கள் திருவடிகள் படட்டும். அப்படியே. எங்களுக்கும் தான். என்ன செய்வது? உட்கார் ராதா. சென்று வாருங்கள். நலமோடு சென்று வாருங்கள்.
ராதா பாட்டி, எதை பற்றி யோசிக்கிறாய்? சொப்னம் கண்டு கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆஹா, சொப்பனத்தில் எந்த இடத்துக்கு போனாய்? கோலோகம் போனேன். கோலோகம்? இந்த கோலோகம் எங்கிருக்கிறது? லோகம் அனைத்துக்கும் மேலே இருக்கிறது. அவள்தான் ஏதேதோ சொல்கிறாள் என்றால் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே. அது சரி, பொழுது போக வேண்டாமா? நெடுந்தூர பயணம். மகரிஷி சௌனகரே, வருகை தந்த ரிஷிகளே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகளை சொல்வது முடியும் காரியமல்ல. எப்படி அவரை அளவிட முடியாதோ அப்படி அவர் லீலைகளை அளவிட நம்மால் இயலாது. அவர் லீலா வினோதங்களை சொல்லுகின்ற போது சுகமுனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவரத்ன மலையை ஒரு கையால் தூக்கி குடையாக பிடித்ததின் உட்பொருளை அற்புதமாக சொன்னார். நான் இதை செய்தது வானத்து தேவேந்திரனுடைய அகம்பாவத்தை அழித்து நல்வழிப்படுத்த. சுகமுனிவரிடம் பரீட்சித்து மன்னன் கேட்டார், மாமுனிவரே, அந்த அமரேந்திரன் ஆண்டவன் பக்தனாயிற்றே, அவருக்கு அகம்பாவம் எப்படி வந்தது என்று. அப்போது சுகமுனிவர் அந்த இந்திரனுடைய அகம்பாவத்தை விளக்க தக்க பதில் தந்தார். அரசே, சாஸ்திரங்கள் 5 தோஷங்களை குறிப்பிடுகிறது. காமம், குரோதம், லோபம், மோகம் மற்றும் அகம்பாவம். முதல் 4 தோஷங்கள் காமம், குரோதம், லோபம் மற்றும் மோகம். இந்த தோஷங்கள் பிடித்தால் விடாது, பிடிக்குள் அடங்காது. இந்த 4மே ஆபத்தானது, உள்ளத்தை கெடுக்கின்றது. மாமுனிவர்களே, இந்த அகம்பாவம் என்பது புனிதர்களையும் தடம்புரள வைக்கிறது, மீளவே முடியாது. வானத்து இந்திரன் போகத்திலே வாழ்பவன். அவனுடைய பதவி, பெற்றுள்ள மகத்தான சக்திகளின் செருக்கு, தானே உயர்ந்தவன் என்ற ஒரு நினைப்பு, தன்னை பற்றிய மிக தவறான கணிப்பு அகம்பாவத்தின் எல்லையில் நிறுத்தியது. தன்னைத்தான் எல்லோருமே பூஜிக்க வேண்டும் என்று நினைக்கும்படி செய்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இது புரிந்துவிட்டது. அவர் உடனே அகம்பாவ இந்திரனுக்கு ஆன்மீக தெளிவு தந்து காக்க நினைத்தார். அப்பா, இன்று கோகுலத்தில் என்ன விழா எடுப்பதற்கு நீங்கள் இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறீர்கள்? அண்ணா, இன்று இந்திரனுக்காக நடக்கப் போகிறது. ஆண்டுதோறும் அவருக்காக செய்யும் பூஜைக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள். கண்ணா, மாமுனிவர் அவிநாசரை வணங்கு. நலமோடு வாழ்க. குழந்தாய், நம்முடைய அதிர்ஷ்டம்தான் மாமுனிவர் வழக்கமாக செல்வது போல் தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் வழியில் நம் கிராமத்துக்கு வருகை தந்தார். நம் அழைப்பினை ஏற்று இன்று அவர் இங்கு தங்குகிறார். இன்று நடக்கும் இந்திர பூஜை அவர் ஆசியுடன் நடக்கப் போகிறது. இந்திரனுக்கு பூஜையா? இந்திரன் நமக்காக என்ன செய்தார் அப்பா? எதற்காக அவருக்கு பூஜை செய்கிறீர்கள்? ஊரெல்லாம் அறிந்த கதை. அவர் போகத்தை அனுபவிப்பார், ஆசைக்கு அடிமையாவார்,
மோகத்தில் முழுகுவார். இல்லை இல்லை கண்ணா, நீ இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அவருக்கு கோபம் வந்து விட்டால் நம்முடைய கதி. பகவான் இறைவன் தேவர்களுக்கெல்லாம் அரசன். அவர் மேகங்களின் தலைவன். அந்த மேகங்கள் நமக்கு மழையை தருகிறது. அதனால்தான் நிலமெல்லாம் விளைகிறது. அந்த நிலம் தரும் தானியங்கள் நம்மை வாழ வைக்கிறது. அதனால்தான் அந்த மழை கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த பூஜைகளை நடத்தி சந்தோஷப்படுத்துகிறோம். உங்கள் கருத்துப்படி அவருக்கு பூஜை செய்யாமல் இருந்தாலோ? இருந்தால் அவருக்கு கோபம் வரும் அல்லவா? கோபம் வந்தால் யாருக்கு என்ன? யாருக்கு என்னவென்று தெரிய வேண்டுமோ? அந்த மழைக்கு அதிபதி இந்திரனுக்கு கோபம் வந்ததென்றால் அவருக்கு ஆத்திரம் வெடிக்கும். ஊருக்கு மழை பொழிய மேகங்கள் ஆகாயத்தில் ஒன்று கூட இருக்காதே. கோகுலம், இந்த பிருந்தாவனம் பாலைவனமாகும். ஒரு துளி தண்ணீருக்கு நாமெல்லாம் தாளம் போட வேண்டி வரும். யாரை போய் கேட்பாய்? யார்தான் தானிய விளைய தண்ணீர் தருவார்? அவர் அத்தனை கல்லஞ்சினா அவரையா பகவான் என்கிறீர்கள்? அப்பா, பகவான் அவர் ஒருவர்தான். அவருக்கு பக்தர்களின் பிழைகளை மன்னித்து மறக்க தெரியும், ஆதரிக்கவும் தெரியும். அப்பா, எனக்கு இந்திரன் பகவானாக தெரியவில்லை. அவருக்கு பூஜை செய்ய வேண்டும், யாகம் செய்ய வேண்டும். செய்தால் மழை தருவார், செய்யாவிட்டாலோ மழை தர மாட்டார். இது வியாபாரிக்கு உள்ள குணம். பகவான் வியாபாரி அல்ல. என்ன அபிப்பிராயம்? பூஜை செய்தால் அந்த பகவானுக்கு செய்ய வேண்டும். அவருடைய பார்வையில் கொடுப்பவன் கொடுக்காதவன் இருவருமே ஒன்றுதான். அவர் கருணை என்ற மழை நம் அனைவருக்குமே பொழிகின்றது. அவர்தான் பகவான், அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். நீ தரும் கருத்துக்கள் சிறந்ததுதான். புரிந்து கொள்ளாமல் பகவான் இந்திரனுக்கு கோபம் வந்து அவர் வஜ்ராயுதத்தை எடுத்தாரானால் நம் மானிட குலமே மடிந்து விடு. இது வீணான பயம் அப்பா. நினைவில்லையா? குருதேவர் அப்போதே சொன்னாரே, நீ செய்த உனது வினை பயன்கள் தான் உன் முடிவு நாளை மரண சமயத்தை எழுதி விடுகிறது என்று. ஆகையால் அந்த வானுலகத்து மகேந்திரன் என்ன, அவனுடைய வஜ்ராயுதம் என்ன, விதியின் முடிவை மாற்ற முடியாதப்பா. நம் கர்ம வினைப்படிதான் நமக்கு சுகங்கள், போகங்கள், ஜனன மரணங்கள், சொர்க்கம், நரகம் என்று விதிக்கப்படுகிறது. அந்த இந்திரன் என்ன தெய்வங்களுக்கே நம் கர்ம பலனை மாற்ற சக்தி இல்லை. ஆகையால் இந்திரனுக்கு பயப்பட தேவையில்லை. ஆம், முனிவரிடமே கேளுங்கள். சொல்லுங்கள் பிரபு, அப்பாவுக்கு சந்தேகம் தீருங்கள். நியாயமானது, ஏற்புடையது தர்மத்தின் தீர்ப்பு. இந்த பறந்து விரிந்த பார்வை நமக்கு தேவை. எல்லா பிறவிகளுமே இறைவனை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மேலும் ஒரு உண்மையை மறக்க கூடாது. பூரண சச்சிதானந்த பொருள் என்று ஒன்று இருந்தாலும் கூட இந்த பிறவிக்கு, இந்த மனிதனுக்கு, இந்த சமுதாயத்துக்கு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம் உண்டு. வாழ்க்கையின் வெற்றிக்கு, அதை நெறிப்படுத்தும் அருள் சாதனைக்கு விருப்பமான இஷ்ட தெய்வங்களை பூஜை செய்வதற்கு அனுமதி சாஸ்திரமே தருகிறது. தாம் பக்குவமாக சொல்லிவிட்டீர்கள். முனிவரே, இஷ்ட தெய்வம் என்றால் என்ன? அதற்கு விளக்கம் கூறுங்கள். இஷ்ட தெய்வம் என்பதற்கு அந்த சாஸ்திரமே சொல்கிறது. எதன் அருள் மனிதனுக்கு நினைக்கின்ற காரியங்கள் நடக்க, நலமெல்லாம் பெருக்க கை கொடுத்து காக்கிறதோ அதுவே அவன் இஷ்ட தெய்வம் ஆகிறது. போதுமே, நம் போன்ற கிராமவாசிகளை வளர்ப்பது பசுக்கள் தானே. ஆகையால் நமக்கெல்லாம் இஷ்ட தேவதை பால் வழங்கும் பசுக்கள் தான்.